சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 21 பேர் களத்தில் உள்ளனர். பாரதிய ஜனதா திங்களன்று முடிவை அறிவிக்கிறது. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஜூன் 27ஆம் தேதி நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் துவங்கிய முதல் நாளே சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி, தேர்தல் மன்னன் பத்மராஜன் உள்ளிட்ட 5 பேர் மனு தாக்கல் செய்தனர். ஜூன் 5ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா மனு தாக்கல் செய்தார். தமிழ் மாநில கட்சி சார்பில் போட்டியிடும் பால் கனகராஜ் 6ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் ஆர்கே நகரில் போட்டியிட இதுவரை ஜெயலலிதா உட்பட 21 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடுவதால் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகள் திடீரென்று புதுப்பொலிவு பெற்றுள்ளன. தேர்தல் நேரத்தில் கோரிக்கை வைத்தால் நிறைவேறும் என்ற எண்ணத்தில் தொகுதி மக்கள் சிலர் தங்கள் பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டுவர போராட்டம் நடத்தி வருகின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதால் தொழிலாளர்களின் ஓட்டுகளை பெற அக்கட்சி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. ஜூன் 10ஆம் தேதி கடைசி நாளாக இருக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனது முடிவை திங்களன்று அறிவிக்கிறது.